படித்து சொன்னேன்னா நைட்டு போதையில இன்ஸ்டா யூஸ் பண்ணாதீங்கடான்னு. அக்காவோட அழகுக்கு தமிழ்நாட்டிலே எழுதி வைக்கலான்னு நினச்சிருப்பாரு நினைக்கிறேன் சின்ன. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்னவர் ரீபோஸ்ட் பண்ணி நீதியை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை நீர்க்கடியில் சின்னதி நிவாமடியில் கிஷோர் கே சுவாமி. சென்னை நீர்க்கடியில் சின்னதி நிவாமடியில் வைரமுத்த கிஷோர் கே சுவாமின்னு மாற்றிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் பார்க்கலைங்க. உதயநிதி ஸ்டாலின், என் நயன்தாரா, என் நிவேதா பெத்ராஜ், என் நிவாசா. சின்னதை தேடிய பாடங்களின் ஆங்கில முதல் எழுத்து என். திராவிட மாடல் ஜோசியம்தான் மூட நம்பிக்கை நியமலராஜ் என்பது அறிவியல் பூர்வமானது. நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை, சினிமா நடிகைகளை தான் பார்ப்பேன். அவரே தான். நன்றி கெட்ட சவுக்கு பணத்துக்காக அவர் பிரபும் புரோக்கர் சீமானை விமர்சிக்க கைமாறிய தொகை. சென்னை நீர்க்கடியில் சின்னதி நிவாமடியில் கிஷோர் கே சுவாமி. கவிதை வருங்கால திமுக மகளிர் அணி தலைவி வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது சரிப்பட்டு வராது. ஷூட்டிங்கில் இறங்கிட வேண்டியதான். சின்னவர் ரோல் மாடல் தியாக தலைவர் திரும்ப அந்த விஷயத்த ரவுடி. நீட் பற்றி பேச சொன்னா நிவா கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவன் பிள்ளை. ஏம்மா பிடிச்சிருக்கேன்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணேன். நேற்று இருந்து அலறானுங்க. உதயனா என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்து. எங்க இருக்கீங்க அத்தான்? சத்தியமா சொல்றேன். என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி என்னுடைய ஆட்டத்தில் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் 100 ஃபாலோவர்ஸ் இருந்த பொம்பளை 407 ஃபாலோவர்ஸுக்கு தூக்கி விட்டுருக்காரு நம்ம சின்ன தலைவர். என்னங்க அப்படி இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு பொம்பளை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு காரி துப்பாமல் அந்த பொம்பளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களடா மனங்கிட்ட தமிழ் மக்களே. ஐயோ நான் நிவேதாண்டு தாம்மா போட்டேன், அது தெரியாமல் நிவாதினி. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இனிமேல் உங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு தான் கூப்பிடும். மனுஷனா இவனுங்க இந்தாட்டி அடிக்கிறானுங்க. நல்ல வேலை ரீபோஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதால தப்பிச்சோம். ரீபோஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதால தப்பிச்சோம். இப்போ பாருங்களேன், உதயநிதி ஸ்டாலினை ஐடி ஹேக் ஆகிடுச்சு. யாரும் தெரியாமல் அவரோட பேஜில் ஷேர் பண்ணிட்டாங்கன்னு அறிக்கை விடுவானுங்க பாருங்க. கொத்தடி மீனை மாட்டி விட்டதே சின்னதுக்கு விளையாக வச்சு. கெல்மா உதய் தீபாவளிக்கு விஜய் 370 போனாரா, கீர்த்தி வீட்டுக்கு போனாரான்னு எத்தாலாம் பேசுனியா? அவங்க சின்னது எங்கே மேயின்னு பார்த்தியா? கொத்தடிமையே ஒன்று நிவேதா வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா நிவா வீட்டில் இருப்பேன். அம்மா என்ஆர்ஜி ஹீரோயின் ஸ்வீத்தி என்என்எம்சி உதய் கடவுளை ஷேக் முகமது ஒரு முறை கூறியது. பயமின்றி ஒரு பெண் பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி தெற்களில் தனியாக நடந்து செய்கின்றாள் அவள் எமிரேட்ஸில் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எமிரேட்ஸ்னால் ஒரு நாட்டோட பேர் நினைக்கிறேன். சலாம் பாய். தற்கொலை பழனிசாமி, நீ ஆல் பாஸ் போட்டதின் விளைவு. கொரோனாவில் 2 வருஷம் வீட்டுக்குள்ளே வச்சு ஸ்கூலுக்கு போகாமல் ஆல் பாஸ் ஆக்கியதன் விளைவு தான் தற்கொலை கூட்டம். கொரோனாவோட கொடுமையான இந்த தாக்கம் இப்போ தமிழ்நாட்டில் தலையிட்டு. எடப்பாடி கொரோனாவில் சத்தாட்டாமல் ஃபெயில் ஆக்கி போட்டு 1 வருஷம் படிக்க வச்சிருந்தா இந்த மாதிரி இத்தனை தற்கொலையை உருவாக்கி வந்திருக்குமா? கொரோனாவில் பாஸ் ஆக்கி விட்டேங்க பேரில் எத்தனை தற்கொலை வெளியே சுற்றிட்டு கிடக்குவார். அவ்வளோதான், மவனை மாட்டினடா பம்பரை கட்டு மண்டையாக. கார் ரேஸ் இல்லை, இனி ஃப்ளைட் ரேஸ் கூட நடக்கும். முதல்ல சந்தேகப்பட்டேன், கமெண்ட் ஆஃப் பண்ணதும் இப்போ முடிவே பண்ணிட்டேன். படித்து சொன்னனே, நைட்டு நேரம் இன்ஸ்டா யூஸ் பண்ணாத, நைட்டு நேரம் இன்ஸ்டா பக்கம் போகாத அப்படின்னு கேட்டியாடா? உதயநிதி என்ன சின்னனியா? தனி விமானத்தில் தாய்லாந்து சென்று தீபாவளி கொண்டாடி தாய்நாடு திருப்பிய துணை முதல்வரை வரவேற்கிறோம். ஊபி கொத்தடிமைகள் தாய்லாந்துவே கொண்டாடி இருக்காப்புலன்னா தீபாவளி. அட கடவுளே! இந்தியாவின் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆகச் சிறந்த பேர் தற்கூரி. 41 உயிர்களை பழி வாங்கிய தற்கூரி கழகம். தமிழக மக்கள் நீதிமன்றத்தில் இருந்து தப்ப முடியாது. 41 உயிர்களை பழி வாங்குவதற்கு காரணமான தற்கூரி கழகம். என்னப்பா இவரு
கொஞ்சமாவது அவரை சாப்பிட விடுங்களேன். 20 லட்சம் நிவாரண தொகையை கொடுத்துட்டு என் மகன் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வீடியோ பேச வச்சு வாங்கினீங்க பாருங்க. அருமை தம்பி, அருமை தம்பி. என் நயன்தாரா, என் நிவேதா பெத்ராஜ், என் நிவாசினி கிருஷ்ணன், தமிழுக்கு என் ஒன்று தமிழுக்கு என் ஒன்று எழுது. முதல்ல சமைஞ்சதுக்கு உட்கார்ந்த பனையூர் குச்சி கொட்டாயிலிருந்து வெளியே வர சொல்லடா தற்கொலை குஞ்சாமி. பாசிச திமுகவை வீழ்த்தாமல் ஓய மாட்டோம். இந்த கோபம்தான் திமுகவை அழிக்க போகுது. மக்களை திரைக்கவர்ச்சியிலிருந்து மீட்க வேண்டும். எப்பாடே முதல்ல சின்னவர திரைக்கவர்ச்சியிலிருந்து மீட்க. சீமான் எப்படி இவனுங்க எல்லாம் சாக வேண்டியவனுங்க தான்னு சொல்லலாம். டே அவனுக்கு குடும்பமே அப்படிதானே சொல்லுது. அவனுக்கு குடும்பமே அப்படிதான் சொல்லுது. உண்மை தானே. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாக குழு பொறுப்பாளராக அண்ணன் தங்கை அபிநயா பிரேம்குமார் அவர்களை நியமித்தமைக்கு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு நன்றி. அக்காவுக்கு வாழ்த்துக்கள், புரட்சி வாழ்த்துக்கள். மோகன்ஜி, நீங்கள் ஏன் மைசன் தைலாபுரத்து டாடிசன் கதையை படம் எடுக்கக்கூடாது? சின்னமாக பெரியமாக நடிகை ஃபோட்டோ எல்லாம் ரீபோஸ்ட் பண்ணுறாரு, தப்புங்க. சரி, விஜய் கரூரில் என்ன பண்ணார்? தெரியாமல் 41 பேர் வாழ்க்கையை முடிச்சு விட்டார். ஆமாம், எதுக்கு கேட்குறீங்க? உருமம் குணமே. நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க? நானும் அப்படி தான் நினச்சேன். ஏம்மா, உருமம் குணமே. சனியை வேலைக்கு தான் போய் 5 காசு சம்பாதிச்சு தரது பிள்ளை. விஜய் தம்பிக்கு மீட்டிங்கு போயாவது 20 லட்சம் சம்பாதிச்சு தரலாம்ல தற்கொலைகளுக்கு. அங்கே கும்பலாக சுற்றுவோம், அடுத்த கட்சிக்காரனை கொத்தாங்கம்மானு கத்துவோம். உங்களுக்கு என்னான்னு கேட்டாக்கா பைத்தியக்காரன் நான் மாதிரி டிக்கெட்டுன்னு கத்துவோம். அருமையான பாட்டுங்க. சின்ன நீ சும்மா சாதிக்காக கிறிஸ்துவர் எடுத்த படம், தேசியத்திற்காக இந்து மக்களுக்கு எடுத்த படம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. மாறி செல்வார். எனது தாழ்வா தம்பி, இது வேற மேட்ரு இல்லை. ஒரு பிள்ளைன்று எங்கோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. அந்த பொம்பளை சொல்லுது. அவளை கிட்ட இருந்து பார்க்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கா. நஷ்டஈடாக எங்கள் பிள்ளையை நாங்கள் பழி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கேவலமே இல்லாமல் சொல்லுதா இந்த தாய். பிள்ளை இல்லாத பொம்பளைகிட்ட போய் கேட்டு பாருடி முண்டை, பிள்ளைகளோட அருமை என்னன்னு தெரியும். இன்னைக்கு தேதியில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று நிவே, இன்னொன்று நிவா. ஏன்பா பட்டாசு வாங்கி காசை வேஸ்ட் பண்ணீங்க? சார தெரியல, இவர் தான் டெய்லி 3 குவார்டர் குடிச்சு நம்ம நாட்டுக்கு தியாகம்னாரு. 2026 எங்கள் தளபதி பார்லிமெண்டில் சிஎம்மாக கர்ஜித்து கொண்டிருப்பார். சொல்றது கொண்டுள்ள திருநெல்வேலி காவல்துறை வன்மையாக கண்டிக்கின்றோம். நேற்று திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை லெப்ட் முருகன் அண்ணனை விசாரணை என்று அழைத்து காலை விடுத்து மற்றும் கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதாக தகவல் வருகிறது. இந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு ₹20 லட்சம் வாங்காதது ஏன்? வழக்கை வாபஸ் வாங்கலைன்னா காசு கொடுக்க மாட்டியாடா கொலைகாரன் விஜய். சத்தியமாக தெரியாது. 41 பேரில் 2 பேருக்கு உங்களால் கொடுக்கல 20 லட்சம் ரூபா. காரணத்தை கேட்டிங்கன்னா வழக்கை அவங்க போட்டிருக்காங்கன்னா அதை வாபஸ் வாங்கலையாம். காசுக்கு விலை போகாத ஒரு தூய உள்ள கொண்ட தாய் தந்தையர்கள்னால் இவங்க 2 பேரை தான் சொல்லணும். மற்ற எல்லாரும் காசுக்காண்டி பிள்ளைங்களையே பழி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத பெருமையாக பேசுகிற ஒரு ஈன கூட்டமாக மாறிட்டுடா. கரூரில் உனக்காக செத்த அந்த 38 குடும்பத்தையும் காசுக்காக பிள்ளைங்களை சாகடித்த ஒரு கூட்டமாக மாற்றிட்டியடா. கொலைகாரங்கிற பட்டத்தை விட அவங்க காசுக்காக பிள்ளைங்களை கொண்டுட்டாங்கிற பட்டங்கிறது ரொம்ப கேவலமான பட்டம். அந்த பட்டத்தை தான் நீ வாங்கி கொடுத்துருக்க அவங்களுக்கு. ஜோசப் விஜய் குருவிலா.